ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஒரு பக்கம் அவங்களாச்சும் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா இங்க ஒருத்தரை வந்து காணவில்லை அப்படின்னே ஒரு போர்டே போடலாம் போல. அந்த மாதிரி இருக்கு நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய மாணவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சில அந்த அரசு பணிக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சில போர்ட்ஸ் அப்படிதான் இருக்கு. ஸோ எந்த டெஸ்டும் இல்லாமல் ஒரு அரசு வேலை இங்க அது வந்தா நம்ம காலிதான் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஏற்கனவே பல அடிகள் விழுந்துகிட்டு இருக்கு. அதுல இதுவும் ஒரு அடியாதான் மாணவர்கள் முதுகுல சுமந்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ நிறைய பேருக்கு இது நல்லது, ஆனா நிறைய பேருக்கு இது ரொம்ப கெட்டது அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன யாருக்கு நல்லது யாருக்கு கெட்டது, அது தமிழகத்துக்கு வருமா என்ன அப்படின்றதுதான் அலசி ஆராய போறோம். ஸோ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான். என்ன நடக்குதுன்னே தெரியல. இன்னைக்கு நம்ம நாளைக்கு வரக்கூடிய படத்துக்காக உற்சாகமா வேலை பார்த்துட்டு இருக்க இதே நேரத்துலதான் நார்த் இந்தியாவில என்ன ஆயிட்டு இருக்காங்க, அடிபட்டு இருக்காங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களின் கொண்டாட்டம் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களின் திண்டாட்டமா மாறி இருக்கு. காரணம் என்னன்றதே நம்ம இன்னும் என்ன பண்ணல, எதையுமே சம்பந்தப்படுத்தி பாத்துக்கல. சோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன சார், அவங்களாச்சும் ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஆமாங்க, மாநில அரசு செய்யாதத ஒரு விஷயத்த மத்திய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. நமக்கெல்லாம் ஒரு டவுட் வந்திருக்கும், ராணுவத்துக்கு செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க முன்ன. அப்ப ராணுவத்துக்கு தொடர்ந்து ஆர்மியில ஒருத்தர் வேலைக்கு போனாங்க, ரொம்ப நாள் இருந்தாங்க, ஒரு வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு வந்தாங்க, ஒரு நல்ல பேக்கேஜோட வந்தாங்க, லம்சம் அமௌண்டோட இங்க வேலைக்கு வீடு வாங்கினாங்க, செட்டில் ஆனாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துல மோடிஜி அவர்களுடைய கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது முழுக்க ராணுவத்திற்கு ஆள் எடுக்காம அக்னிவீர் அப்படின்னு சொல்லிட்டு 4 வருடத்துக்கு மட்டும் நாங்க ஆள் எடுத்து அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து நாங்க அனுப்பிடுவோம் 4 வருஷம் கழிச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த 4 வருடத்திற்கு பிறகு அந்த அக்னிவீருக்காக தேர்வு, அதாவது ஆர்மி என்பது கனவாகவே வச்சுக்கிட்டு இருந்த ஒரு மாணவர்களுக்கு 4 வருஷத்துல நீ வீட்டுக்கு போயிட்டு வா, டாடா குட் பை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சா அவர்களுடைய நிலைமை என்ன அப்படின்ற மாதிரியான கேள்விக்குறிகள் இருந்தது. சோ அந்த கேள்விக்குறிகளுக்கு விடையளிக்கக்கூடிய வண்ணத்துல அப்போது இருந்தே நிறைய பிரச்சனைகள், இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம். சோ இதுக்காக என்ன பண்ணாங்கன்னா 2023 பார்லிமெண்ட்ல அவர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு 10% இடஒதுக்கீடு வழங்கணும். ஏற்கனவே எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு நீங்க கொடுத்துட்டு இருந்ததுதான். அதாவது ஆர்மில இருந்து ஓய்வு பெற்று வந்த ஒருவர் அந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கோ இல்ல மத்திய அரசாங்கத்தாலே ஏதாவது நடத்தக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்ஸ்லயோ பங்கு பெற்று ஒரு 10% ரிசர்வேஷன் அடிப்படையில அவங்க வேலை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். ஆனா அதுவே இவங்களுக்கு கிடையாதுன்ற மாதிரி தான் ஒண்ணு இருந்தது. அதை கொடுங்க, ஒரு 10% இடஒதுக்கீடோட கொடுங்கன்னு சொல்லிட்டு 2023 இதை பத்தின டாக்லாம் பார்லிமெண்ட்ல இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் அது நிறைய விஷயங்கள்லாம் கலந்தாலோசிச்சு அப்படி இப்படின்னு போய் இப்ப ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் ஹோம் மினிஸ்டர் அறிவிச்சிருக்காங்க. நேற்றைய தினம் பார்லிமெண்ட்ல அபிஷியலா அறிவிச்சாங்க. என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 50% எஸ்எஸ்சி ஜிடி, அதாவது தமிழக மாணவர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஒரு எக்ஸாம் இதுதான் இப்போ. சரிங்களா, நம்ம போர்டு தான் கொஞ்சம் இழுத்து மூடிட்டு இருக்கே காணவில்லைன்னு. சோ நம்ம எஸ்எஸ்சி ஜிடி மூலியமா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கத்தோடயும் ஆசையோடும் படிச்சுட்டு இருந்த ஒரு மாணவர்களுக்கு ஒரு பெரிய ஆப்புன்னு சொல்லலாம். இது அவங்களுக்கு அக்னிவீர் போனவங்களுக்கு சந்தோஷம். ஒரு விஷயம் ஒருத்தருக்கு சந்தோஷத்தை கொடுத்தா ஒருத்தருக்கு துக்கத்தை கொடுக்கதான் செய்யும். அந்த மாதிரி ஒரு சில துக்கமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஜிடி மாணவர்கள் அவர்கள் படிச்சுட்டு இருக்கீங்களா, அவர்களில் இருந்து 50% வேகன்சி இந்த எக்ஸ் அக்னிவீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன சார் சொல்றீங்கன்னா, ஆமாங்க, அக்னிவீர்ல இருந்து அவங்க ரிட்டையர் ஆயிட்டு எக்ஸ் அக்னிவீரா வெளியே வராங்கல்ல, அதாவது எக்ஸ் ஆர்மி மேன் கிடையாது, எக்ஸ் அக்னிவீர் 4 வருடம் பணிபுரிந்து விட்டு வெளியே வராங்கல்ல, அதில் வருபவர்கள் 50% நேரடியாக எஸ்எஸ்சி ஜிடிக்கு தேர்வுக்கு நியமனம் செய்யப்படுவார்கள். அதாவது அவங்களுக்கு ரிட்டன் இல்லே, பிசிக்கல் டெஃபிஷியன்சி டெஸ்ட் இல்லே அப்படின்னு எந்த ஒரு இது ரிசல்ட்டும் டெஸ்டும் இல்லாம டைரக்டா அவங்க எஸ்எஸ்சி ஜிடில எம்ப்ளாய் பண்ணலாம். அதுவும் 1 அல்ல 2 அல்ல 10 அல்ல 15 அல்ல 50% இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க போய் முடியும் பாருங்களேன். அப்போ நீங்க ஒரு 24,000 வேகன்சி விட்டுறீங்கன்னா 12,000 வேகன்சி அவங்களை வச்சு ஃபில் பண்ணிட்டு ரிமைனிங் 12,000 தானா ஓப்பன் கேண்டிடேட்ஸ்க்கு, அதுவும் நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அப்படின்றது ஒரு வகையில சந்தோஷமான விஷயம் நினைக்கலாமா? எனக்கு நினைக்க தோணல. ஆஸ்பிரண்டா நம்ம பார்க்கும்போது அந்த அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது சோ இது ஒரு நடந்திருக்கு. சரிங்க சார், இது என்ன சார், இது நம்ம காலிதா அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, ஏற்கனவே ராஜஸ்தான், டெல்லி, ஹரியானா போன்ற மாநிலங்கள்ல இந்த எக்ஸ் அக்னிவீர்களுக்கு அவங்க போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் இருக்குல்ல, இப்ப ராஜஸ்தான்ல நடக்கக்கூடிய ஒரு போலீஸ் தேர்வாகட்டும் அல்ல ஹரியானால நடக்கக்கூடிய ஒரு போலீஸ் தேர்வாகட்டும், அவர்கள 10% இடஒதுக்கீடு ஏற்கனவே எக்ஸ் சர்வீஸ் மேன கொடுத்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, கொடுக்காம எல்லாம் கிடையாது. இப்ப தமிழ்நாட்டில் ஏற்கனவே நம்மளும் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குன்னு ஒரு சில இடஒதுக்கீடு கொடுத்துட்டு தான் இருக்கும் நம்மளோட போலீஸ் தேர்வுல. நாளைக்கு இவங்களுக்கும் தரும் பொழுது
இது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்ன மாதிரி வித்தவுட் எனி எக்ஸாமினேஷன் தே ஆர் டைரக்ட்லி ரெக்ரூட்டட் ஆஸ் ஏ போலீஸ் ஆஃபீஸர் அப்படி மாத்தணுமா, என்ன பண்றதுன்னு ஒரு குழப்ப நிலை வரும்ல. அப்ப அங்க இருக்கக்கூடியவர்கள், ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் நம்ம போர்டு என்ன ரூல் சொல்லுதோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை நம்ம போர்டுக்கு புரிய வைக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும், அது வேற கதை. அவங்களுக்கு புரிஞ்சு அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்களே, இந்த மாதிரி தான் பண்ணணும், எங்களுக்கு எக்ஸாம் இல்லாமலாம் நாங்க செலக்ட் பண்ண மாட்டோம், நாங்க எக்ஸாம் தான் வைப்போம் அப்படின்னு சொன்னாலும் ஓகே, அவங்க எழுதி தான் ஆகணும். ஆனா எக்ஸ் சர்வீஸ் மேன் ஒரு கேட்டகரிக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன் எக்ஸ் அக்னிவீர் வரலான்ற வாய்ப்பு வருது இல்ல. அப்ப எல்லா விஷயத்திலையும் நம்மளும் யோசிக்கணும்ல. ஏற்கனவே எங்களுடைய வேகன்சி வந்து அப்படி பிச்சு இப்படி பிச்சு இப்படி பிச்சு இப்படி பிச்சு இப்படிதான் தரீங்க, இப்ப இன்னொரு வழியும் போகும்போது எனக்கு இன்னுமே சுருங்குவீங்க. ஏற்கனவே எக்ஸ் சர்வீஸ் மேன்ல போயிட்டு இருக்கிறது அவங்களே கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் குறைவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வேகன்சி எங்களுக்கு இப்படி ஆயிடுவீங்க, நீங்களும் கொஞ்சம் பெர்சன்டேஜ் குறைப்பீங்கன்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தாங்க வரும். ஸோ நிறைய இருக்கு நமக்கு, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம். இது வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான். ஸோ இப்போ நான் என்ன இதுல சொல்லிக்க விரும்புறேன்னா, முதல்ல இந்த ஆர்மிக்காக படிக்கிறீங்கல்ல, அவங்களுக்குலாம் இது ஒரு பொன்னான வாய்ப்பு. அதை நல்லா பயன்படுத்தி அவங்க உள்ள போய் அடுத்தது இந்த மாதிரி ஒரு SSCGDல ஜாப இது பண்ண பாருங்க. அதே மத்திய அரசாங்க தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இன்னுமே வேகத்தோட நிறைய காம்படிஷனை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். அப்ப நிறைய நல்லா படிக்க வேண்டியது இருக்கும். நல்லாவே படிங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இதை நம்மளை சுத்தி திரும்புற பக்கம்லாம் கத்தியா நிக்க வச்சிருக்காங்க. எந்த கத்திலையும் நம்மளுடைய சட்டையும் படாம நம்மளோட உடம்பும் படாம வெளியே வர வேண்டியது உங்களுடைய மாணவர்களுடைய உங்களுடைய பொறுப்புல தான் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் மீண்டெடுத்து வருவோம், நானும் நம்புறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், அப்டேட். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்தவங்களுக்கு தான் அது தெரியும். ஸோ மறக்காம அந்த SI கோர்ட், சரி அதை பத்தி நான் ஒரு ஷார்ட்ஸே போடுறேன், தனியா ஷார்ட்ஸ் போடுறேன், அதுல பாத்துக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.